லேட்டு? அந்த மாதிரி முடிக்கிறீங்க, ஏன் லேட்டு? என்ன சார் தினம் இதே கேள்வி கேக்குறீங்க? நேற்றுக்கு நான் லேட்டா வந்தேன்ல, நீங்க காரணம் கேட்டீங்கல்ல, நான் காரணம் சொன்னேன்ல, இன்னைக்கு அதே கேள்வியை திருப்பி கேட்டா ஒரு கிளார்க் மாதிரி நடத்த தெரியல உங்களுக்கு? நீங்க எப்படி சார் முன்னுக்கு வர போறீங்க? கடைசி வரைக்கும் மேனேஜராவே இருந்து ரிட்டையர் ஆயிட போறீங்க. இது பாருங்க, என்னால லேட்டா தான் வர முடியும். நான் வேணுங்கிற போது நான் சீக்கிரமா போகணும். அதுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, இஷ்டம் இல்லைன்னா நீங்க வேலையை விட்டு நின்னுக்கலாம். கணேசா, ஒரு நிமிஷம். இந்த ஆபீஸ்ல நீ மேனேஜரா இல்ல நான் மேனேஜரா? பாருங்க, சின்ன விஷயம், இது கூட தெரியல உங்களுக்கு. ஐ அம் சாரி டு சே திஸ், ஐ அம் சாரி டு சே திஸ். சைமன் சார், இந்த ஃபைலை கொண்டு போய் எத்ராஜ் கையில கொடு. அவர் 3 மணிக்கு பர்மிஷன் கேட்டு போயிட்டாரு சார். ஆபீஸ் முடிய சமயத்துல இங்க வர்றாராம். அது வரைக்கும் உங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. என்கிட்ட சொல்லாம எப்படி போவான் அவன்? அவன் எங்க போயிருப்பான் எனக்கு தெரியாதா? கிளம்புறா. இப்பதான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். ஏன்பா, போன வாரம் தானே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. அதெல்லாம் சின்ன பசங்க சத்தியம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லுப்பா. எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. சரி, அவதான் அல்பாயுசுல போயிட்டா, அதுக்காக நீ இப்படி அவளையே நினைச்சு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறிய. நான் சொல்றேன்ப்பா, நீ கல்யாணம் செஞ்சுக்கிற. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு. வேலைக்கு போற பொண்ணா, போகாத பொண்ணா, படிச்ச பொண்ணா, படிக்காத பொண்ணா, உங்க ஜாதியா எங்க ஜாதியா, ஏதாச்சும் ஒண்ணு வாயை திறந்து சொன்னாதானே நாங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியும். அண்ணி, எனக்கு மனைவி வேணுங்கிறத விட ஏன் 2.5 வயசு குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும். இது பாரு, அவனோட 2.5 வயசு குழந்தை கொண்டு வந்து இந்த வீட்டுல விடுறது. நம்ம வீட்டுல ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு. 2ஓட 1 3 ஆச்சு. பிராண்டி சாப்பிட்டா பிரச்சனை போயிடுமா? சரிப்பா, இனிமே உன் சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். வேணாங்கிறேன். என்ன கண்டா உனக்கு எளப்பமா இருக்கு. சத்தியம் பண்ற, அப்புறம் துப்பு அப்படின்னு எச்சில போட்டு அழிச்சிடுற. அதனால அண்ணி மேல சத்தியம் பண்ணு. அண்ணி மேல சத்தியம். சீக்கிரம் ஆடி. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வர மாதிரி அண்ணனோட நடந்துட்டு வரியே. பக்கத்து வீட்டு கணேசனும் அவன் ஆம்படியாலும் பெட்ரூமுக்கு வந்துட்டா. அவன் என்ன பேசுறான்னு கேட்பான். ஐயோ, பிறக்கும் போதே லவுட் ஸ்பீக்கரையா முழுங்கிட்டு பிறந்தீங்க. பெட்ரூம்லயாவது கொஞ்சம் மெதுவா பேசக்கூடாதா? ஜன்னல் பக்கம் நடேசம் படுத்திருக்கான், வாசலுக்கு நேரா கௌரி படுத்திருக்கா. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பெட்ரூம்குள்ள நுழைஞ்சாச்சு, அந்த கதவையும் தாப்பா போட்டாச்சு. உள்ள என்ன தாயக்கட்டமா விளையாடுவாங்க? என்னங்க நீங்க இப்படி கத்தி பேசுறது எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டு குன்றாவு நம்ம பெட்ரூம் கதையெல்லாம் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? ஒரு நிமிஷம். ஐயோ உமா, ஐயோ, உனக்கு பக்கத்து வீட்டு குண்டுராவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மத்தியானம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிலோ இண்டியன் 2 பேரும் கண்ணடிச்சுக்கிட்டு இவர் கண்ணத்தை அவகள்றா, அவ கண்ணத்தை இவர் கல்றாரு. ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கல்றாங்கன்னு ஒரு பந்தயம். ஆனா குண்டுராவ் தான் ஜெயிச்சார். 63 தடவை கையினார். ஸ்கூல் பசங்க எல்லாம் கை தட்டினாங்க. உமா, இந்த சம்பள கவர் எனக்கு 30 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு. அதையும் உள்ள வச்சிருக்கேன். ஆனா நீ எனக்கு வழக்கம் போல 20 ரூபாய் கூட அது போதும். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இன்கிரிமெண்ட் வேண்டாம். புடி. ஏங்க என்ன இந்த சம்பள கவரை தான் என்கிட்ட குடுக்குறீங்க? ஏண்டி நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்யறியான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா? பாத்தியா பாத்தியா, என்ன பிரச்சனையில மாட்டி வரலான்னு பாக்குறியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம்பா. எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல 2 வேளை சாப்பாடு, 2 வேளை காபி. நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். படுக்கையில ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும். இந்த நடேசம் பாயிலும் கௌரி பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். மத்த பிரச்சனை எல்லாம் உன் தலையில. எனக்கு வேணவே வேணாம்பா. எங்க இருந்து புடிச்சு வந்துற அந்த கோழிய? குடலை புரட்டுது. நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு கோழி பிடிக்காது, அதான் மூக்குல துணி கட்டிக்கிட்டு இல்ல. சீட்டை போடு. அம்மா மாமா, வழக்கம் போல பற்றாக்குறை. சாவி எடுத்துக்கிறேன். வாங்க நீ. என்னங்க என்ன அங்க டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து சீட் அடிக்கிட்டு இருக்கீங்களா? உன் டிஃபனுக்கு பயந்து தான் நான் இங்க ஓடியாந்தேன். மகமுடிய பாரு, சம்பல் கொள்ளக்கார மாதிரி.
சித்ராஜ் 200 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. சரி அண்டா நேரா வாட்டுக்கு வரா, சாவி எடுத்துக்கிறா, பீரோவை திறக்கிறா, பணத்தை எடுத்துட்டு கணக்கு எழுதுறா, திருப்பி போயிடுறா. பணத்தை செட்டில் பண்றா திருப்பி கொடுத்து. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை 2 வேளை காபி, 2 வேளை சாப்பாடு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. வர்றா, நாளைக்கு அவன் பூட்டாளா பணத்தை நான் தான் செட்டில் பண்ண, மறந்துடாத. காலங்காத்தால பேசுற பேச்சாடா இது, போய் வாயை கிளிட்டு வர. நீ பேச மாட்ட. உன் பொண்டாட்டி கூட சாகரத்துக்கு முந்தின நாள் என்னோட சீட்டு விளையாடலாம். ஒரு ஃபுல்லுக்கு 15 பைசா தரணும். பூட்டா நான் யார கேட்கறது? குழந்தை கிட்ட கேளு. குடுக்குறியாமா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மத்தியானமா சாவகாசமா வர்றேன். சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா, குழந்தைக்கு சாதம் ஊட்டணும். கௌரி வந்து சாதம் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது. சரிம்மா. இதா அப்பா அக்காவை கூட்டிட்டு வந்துட்டாருல்ல, அழக்கூடாது. எப்படி சுடுசோத்துல கை விட்ட நீ? இன்னொரு தடவை கையை விட சொல்றேன். அறிவு கிட்ட கழுத. ராத்திரி குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதுச்சுன்னா அம்மா வயசானவங்க, அவங்கள தொந்தரப்படுத்த கூடாதுதான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன். எத்தனை நாளைக்கு தான் என்னைய தொந்தரவு செய்ய முடியும்? குழந்தைக்கு சீக்கிரம் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருது. அப்படிங்களா? சரிங்க. பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது பேசினா அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். அரட்டிக்கிட்டு என்னைய அரட்டிக்கிட்டுங்கிற? இன்னும் 3 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு அண்ணியை கூட்டிட்டு வரல, என் பேர் கௌரி இல்ல. இத பாரு, என்கிட்ட சேலஞ்ச் பண்ண இன்னும் 15 நாள்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் புருஷனுடைய காஷ்மீருக்கு அனுப்பிச்சிருவேன். பெஸ்ட். உனக்கு காஷ்மீர்லயே பொண்ணு பாப்பேனே. பெரிய பாப்ப. குழந்தையோட அப்பாவை பெத்த பாட்டி நீங்க, அம்மாவை பெத்த பாட்டி நான். நம்ம 2 பேரும் எவ்வளவு சமாதானப்படுத்தணும். அடங்குச்சா? அந்த கௌரி வந்த உடனே எப்படி பொட்டுன்னு அடங்கி போச்சு பாத்தீங்களா? அதனாலதான் கௌரியை வர சொன்னேன். இப்படி எத்தனை நாளைக்கு அப்பப்ப வர சொல்றது? ஒரு நாளைக்கு முறையோட வர சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. என் பொண்ணுதான் அல்பாயுசுல போயிட்டா. அவர் ஏன் கஷ்டப்படணும்? அவரையும் கௌரியும் மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு என் மனசு கிடந்து துடிக்குது. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரியாதான் சொன்னீங்க. ஆனா உங்க வாயால இத ஆண்டவன் சொல்ல வச்சுட்டானேன் தான் வருத்தமா இருக்கு. அதனால என்ன? எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாப்பிள்ளை வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுக்காகத்தான் ஒரு நாளைக்கு 4 தடவை இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். என்னமா எழுதுற? ஸ்ரீராம ஜெயம் எழுதுற அண்ணி. எதுக்கு? வெள்ளிக்கிழமை 1008 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீன்னு பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க. எழுதுனா ஸ்ரீராம மாதிரி புருஷன் கிடப்பான்னு சொன்னாங்களா? ஏண்டி யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு என்ன எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசுறதுனாலும் வீட்லயே பேசிருக்க வேண்டியதானே? அங்கதான் நிறைய இடம் இருக்கு. வீட்டுல பேசினாதான் தெருவையே கூட்டிடுறீங்களே. என்ன விஷயம்? நம்ம கௌரி இருக்காளே, என்னாச்சு அவளுக்கு? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க? கோச்சுக்காதரி, என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. யார கேட்டுக்கிட்டு கல்யாண ஆசை வந்தது? 4 நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் உத்தரவு வாங்கிட்டு தாங்க கல்யாண ஆசை வரும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாண ஆசை வர்றது ஏற்கதானே? யார கேட்டுக்கிட்டு அவளுக்கு வயசு வந்துச்சு? யோ என்னடி யோன்னு கூப்பிடுற? யோ நாமல கூப்பிட்டேன். இப்படி பாரு, அந்த அம்மா நல்ல காரியம் தானே செய்ய சொல்றாங்க. உங்க தங்கச்சி கல்யாணம் தானையா, செஞ்சு வையா ஐயா. என்னடி இது ஊரே கூடி இருக்கு? இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? அங்கேயே கேளுங்க. அங்கேயே கேட்கட்டா? ஆமா, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? ஏறிக்கிற மண்டபத்துல ஏதோ திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம். வந்து பார்த்தா நல்ல விஷயம் தான். கூடிய சீக்கிரம் கல்யாணம் வர ஓடியா போடுறேன். நானும் என் பொண்டாட்டியும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அம்மா. என்னப்பா? ஒரு நல்ல விஷயம். என்ன? கணேசன் உடனடியா கௌரி கல்யாணம் பண்ண போறானா. பெரியவங்களா இருந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பா. அவன் சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் உங்க கையில தான். மாப்பிள்ளைக்கும் கௌரி மேல ஆசை இருக்கு. நான் இருக்கேன்ல, அதான் மூடி மறைச்சு பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? பழம் பாக்கு வாங்கிக்கிறீங்க, அத ஒரு தட்டுல வச்சுக்கிறீங்க, நேர கணேசன் வீட்டுக்கு போறீங்க. அண்ணே, எத்ராஜ் அம்மா வந்திருக்காங்க. அடே, தங்கள் பாதத்துகளுக்கே இந்த வீட்டுல படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்த கடனை கேட்கவில்லையே. கேட்டாலும் இல்ல. உமா, எப்படிமா இருக்க? பெரியவங்க தயவுல நல்லா இருக்கமா. ஆமா, என்ன விஷயம்? ஏது இவ்வளவு தூரம்? நல்ல விஷயம் தாமா. அதுக்கு முன்னாடி உன் கையால கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா.
என்ன துப்பறிங்கிற மாதிரி ஒரே சஸ்பென்ஸா இருக்கு? குங்குமத்தை வைமா, தட்ட கையில எடுத்துக்க. இப்ப நீ எத்திராஜுக்கு அக்கா. கணேசனை கேளு. உங்க தங்கச்சி கௌரிய என் தம்பி எத்திராஜுக்கு 2ஆம் தாரமா கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? ஏன் என்னாச்சு உங்களுக்குலாம்? நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் எத்திராஜுக்கும் தெரியுமா? அவனுக்கும் அந்த ஆசை இல்லாமல நான் இவ்வளவு தூரம் வருவேன். அம்மா, நீங்க கிளம்பலாம். கணேசா, நான் உங்களை இங்கிருந்து முதல்ல வெளியில போக சொன்னேன். கணேசா, இது பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க, வீட்டு படியேறி வந்துட்டீங்க, வெளியில போயிடுங்க. கணேசா, I said, please get out! நான் வரேன்ப்பா. என்னங்க நீங்க அந்த அம்மாவை அப்படி பேசி அனுப்பிச்சிட்டீங்க? மாயமுறே, இந்த மாதிரி கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்திராஜுக்கும் சம்மதம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? அவங்க மனசு அப்படி துடிக்கணும்னு நினைச்சுதான் அப்படி பேசினேன். நான் வசதி இல்லாதவன் தான், ஏழைதான், பஞ்ச பரதேசி தான். அதுக்காக என் தம்பி நடேசனுக்கு நான் கௌரி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? நான் எத்திராஜ நடேசனா தான் நினைச்சேன். நெருப்பு நான் வாய் வந்துடாது. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எத்திராஜ் இருக்கான்னு நான் நினைச்சேன். ஆனா இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு வந்தது, பழகினது எல்லாம் கௌரிக்காகத்தான். பாஸ்டர்ட், பாஸ்டர்ட். இந்த பார், நான் சொல்றதை கேளு. இனிமே எத்திராஜ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த வீட்டுல இருந்து யாரும் எத்திராஜ் வீட்டுக்கு போக கூடாது. பைத்தியக்காரத்தனம். எப்படிமா உங்களால என்னையும் கௌரி ஜோடி சேர்த்து பார்க்க முடிஞ்சது? தப்பு பண்ணிட்டப்பா. பெரிய தப்புமா. நான் சத்தியமா கௌரிய தங்கையா நினைச்சுதான் பழகினேன். நான் கண்மூறத்துக்கு முன்னால மறுபடியும் உங்களை மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் மாப்பிள்ளை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மக செத்திருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி இன்னும் சாகல. பக்கத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி, படத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. எத்திராஜ், அது இருக்கட்டும்பா. கோவத்துல இருக்க கணேசனை எப்படிப்பா சாந்தப்படுத்துறது? அவன் மேலே தப்பு இருக்குமா? என்ன ஒரு வார்த்தை கேட்காம உங்களை எப்படி கிடவட்டும்பா? அதை கேட்டு அன்னையும் கௌரி எப்படி சும்மா இருந்தாங்க? எனக்கு எரிமலை வெடிக்க தெரியும். நில்டா கணேசா, அங்கேயே நில்றா, வீட்டுக்குள்ள வராத. அண்ணி, அவன் என் மேல கோபத்துல இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கேளுங்க. உமா, உள்ள போடி. போடினா ஆமா, நீ ஏன் அண்ணியை இப்ப உள்ள போச்சுன்னா? தங்கையா நினைச்சு பழகின வழியே தாரமா நினைச்ச மாட்டா நீ. அயோக்கிய அண்ணியை அந்த மாதிரி வித்தியாசமான கண்ணோட்டத்தோட நீ பார்க்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் உள்ள போச்சுன. இப்ப நீ இங்க சொன்ன வார்த்தைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற. அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல் பக்கம் தலை வச்சு கொடுக்க மாட்டேன். நீ சொன்னபடி உண்மையில சத்தியம்டா, இனிமே நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். வரடா, அண்ணிட்ட சொல்லு. போடா. உனக்கு என்னடி ஆச்சு? உங்களுக்கு அவன் மேல எவ்வளவு வேணா ஆத்திரம் இருக்கலாம், அதுக்காக என்ன போய் அவங்க கூட சேர்த்து பேசுறீங்க நீங்க? எனக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆட்டத்தை நிறுத்தணும்னு தோணுச்சு. என் கையில இருந்த ஒரே துருப்புச்சிட்டு நீதான். உன்னை கீழே இறக்கினே, ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, உங்க ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. பாரு, அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசினா உன் பல்ல உடைச்சிருவேன் நானு. உடைச்சிருவேன். உமா, நாளைக்கு காலையில நீ என்ன சீக்கிரம் எழுப்புற. எதுக்கு? நீலகண்டையர் வீட்டுக்கு போக போறேன். எதுக்குங்க? இந்த வீட்டுல நான் புருஷனா இல்ல நீ புருஷனா கேட்கறதுக்கு எதுக்கு எங்க ஏன் கேட்கற நீ?